இந்த பதிவில் நம்ம ஒரு 2 விஷயத்தை குறித்து கொஞ்சம் சுருக்கமாக பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். மொதல் விஷயம் என்னென்னா, ராமதாஸ் அன்புமணிக்கு இடையில் உள்ள இந்த பனிப்போரில் சமாதான முயற்சி எடுத்த பழக்கருப்பையா ஒரு கடிதம் கொடுத்து அந்த கடிதத்தை கூட வாசித்து காட்டியிருப்பார் ராமதாஸ். அந்த கடிதம் பெரிய அளவில் ஒன்றும் பேசு பொருளாக ஆகலை, ஆனாலும் பேசு பொருளாக மாறிச்சு. 2வது விஷயம், இதே பழக்கருப்பையா மீது பழனியப்பன் ஒரு மிகப்பெரிய புகாரை கொடுத்தாரு, புகாரை பொதுவெளியில் வச்சார். அது என்ன அப்படிங்கிறது குறித்தும், இந்த 2 விஷயத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறது குறித்தும் கொஞ்சம் விவரமாக பேசலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால், தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். மொதல் விஷயம், பழக்கருப்பையா ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் சமாதானத்தை முயற்சி பண்ணும்போது அது தொடர்பாக ராமதாஸுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பிச்சு, அந்த கடிதத்தை பத்திரிகையாளர் சந்திப்பில், அதாவது ராமதாஸோட பத்திரிகையாளர் சந்திப்பு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு பார்த்தீங்களா, அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தன் உதவியாளரை வச்சு, என்னோட நண்பர், அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடியவர், நீண்ட கால நண்பர், எனக்கு ஒரு கடிதத்தை கொடுத்துருக்காரு, அந்த கடிதத்தை படித்து காட்டுறோம், நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை படித்து காண்பிக்க சொன்னார் ராமதாஸ். அதில் என்ன படிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அதை நீங்களே பாருங்க. தகப்பனிடம் மகன் தோற்றால் ஒன்றும் மானக்கேடில்லை. அன்புமணி ஸ்டாலினிடம் தோற்றால் மானக்கேடு. அன்புமணி திருமாவளவனிடம் தோற்றால் மானக்கேடு. அன்புமணி தந்தையிடம் தோற்பதை கௌரவ குறைச்சலாக கருதலாமா? அன்புமணி ஸ்டாலினிடம் தோற்றால் அது கௌரவ குறைச்சல், அவமானம். அன்புமணி திருமாவளவனிடம் தோற்றால் அது அவமானம். அன்புமணி தந்தையிடம் தோற்றால் அது எப்படி அவமானமாக மாறும் அப்படின்னு பேசியிருந்தாரு. அது நம்ம அப்போ கவனிக்கும் போதே நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு அந்த லைன். எப்படி இது ஒரு நல்ல அரசியல் தலைவர்னு சொல்லப்படுறவர் இப்படி ஒரு மோசமான ஒப்பீடை கொடுத்துருக்காரு. மோசமான ஒப்பீடுன்னா, அன்புமணி திருமாவளவனிடமோ இல்லது ஸ்டாலினிடமோ தோற்றால் அது அவமானம், ஆனால் தந்தையிடம் தோற்றால் அது அவமானம் இல்லை. அந்த ஒப்பீடு நம்மள ரொம்ப மனசை பாதிச்சிச்சு, ரொம்ப ஒரு மாதிரி உறுத்தலாவே இருந்துச்சு. அது என்ன, ஏன் ஸ்டாலினிடம் தோற்றால் அவமானம், ஏன் திருமாவிடம் தோற்றால் அவமானம், ஏன் இப்படி ஒரு ஒப்பீடு அப்படிங்கிறத ஏன் எடப்பாடி பழனிசாமியை சொல்லலை, ஏன் மற்ற தலைவர்களை ஏன் சொல்லலை, ஏன் ஜெயலலிதாவை குறிப்பிடல, இன்னும் பல தலைவர்கள் இருக்காங்க, காங்கிரஸ் தலைவர்களை ஏன் குறிப்பிடல, ஏன் பாஜகவை குறிப்பிடல, ஏன் மோடியை குறிப்பிடல, ஏன் அமித்ஷாவை குறிப்பிடல, ஏன் நீங்க போயிட்டு ஸ்டாலினையும் திருமாவை மட்டும் குறிப்பிட்டு அவங்க கிட்ட தோத்த அவமானம், ஆனா தந்தை கிட்ட தோத்த அவமானம் இல்லைன்னு சொல்லும்போது அது என்னமோ நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அதை குறித்து நம்ம பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம், ஆனாலும் சின்ன தயக்கம் இருந்துச்சு. ஏன் இந்த தயக்கம் அப்படின்னா, பழக்கருப்பையா தொடர்ச்சியா முற்போக்கா பேசக்கூடிய ஒரு நபர், தமிழர் உரிமை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு நபர். அவரோட ஆரம்ப கால அரசியல், அவர் அதிமுக இருந்தது, அதெல்லாம் நம்ம பின்னாடி வச்சு பார்த்தாலும் சமகாலத்துல அவர் இந்த பாஜக எதிர்ப்புல கொஞ்சம் தீவிரம் காட்டக்கூடிய ஒரு நபர் தான். தமிழ்நாடு உரிமை சார்ந்து தீவிரமா இயங்கக்கூடிய ஒரு நபரா பேசக்கூடிய ஒரு நபராகவும், ஆளுநர் எல்லாம் கூட இந்த RN ரவி ஆளுநராக இல்லாவிட்டால் செருப்பாலேயே அடித்திருப்பேன் என்று சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினவர், இயக்கங்களோட இணைஞ்சு பயணிக்கக்கூடிய ஒரு நபரு அப்படின்னு ஒரு நல்ல, இப்போ சமகாலத்தில் அவர் மீது ஒரு நல்ல மதிப்பு நமக்கு இருந்ததுனால, ஒருவேளை நாமளா உள்நோக்கம் கற்பிச்சிடக்கூடாது, சும்மா ஒரு யதார்த்தத்துல அவங்க கொஞ்சம் பலமா இருக்காங்க அப்படின்னு ஒப்பீடு செஞ்சிருக்கலாமோ, அதை நாம திரிச்சு பேசிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இடங்கள் இருந்தாலும் அந்த வார்த்தை நம்மளை பாதிச்சிச்சு. அதை நம்ம உறுதிப்படுத்தாம அதை நம்ம அப்படி பேசிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்துச்சு. அதனால அதை நம்ம பொறுமை காத்தோம். ஆனா இது நடந்து முடிஞ்சு அந்த சூடு தனியறதுக்குள்ளவே பழனியப்பன் ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை வைக்கிறார். என்ன அப்படின்னா, தன்னோட பெரியப்பா தான் பழக்கருப்பையா, எனக்கு நிஜமா தெரியாது, ஏன்னா பல நேரங்களில் குழம்பி இருக்கேன், பழனியப்பங்கிறத பழக்கருப்பையா அப்படிங்கிற சொல்ற அந்த குழப்பம் நமக்கு இருக்கும். இப்போ பேசும்போதே கூட நம்ம பேசும்போது அதை கவனமா பேசணும், பேர் மாற்றி மாற்றி சொல்லிடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் பேச உட்கார்ந்தோம். அந்த பேர்லேயே எனக்கு பெரிய குழப்பம் இருக்கும். இவரை அவராகவும் அவரை இவராகவும் பேசுறது உண்டு. ஆனால்
இவங்க ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அவர் அந்த மேடையில சொல்லும்போது தான் நமக்கு தெரிஞ்சிச்சு. இவர் தன்னோட பெரியப்பா தான், பெரியப்பான்னு அவர் உரிமையோட சொல்லிக்கிட்டது இல்லை, பழக்கருப்பையா தன்னோட தந்தையின் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. கருப்பழனியப்பன் வந்து சாதி மறுப்பு திருமணம் செஞ்சதுனால கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் பழக்கருப்பையாவால ஒரு தீண்டத்தகாத மனிதர் போல நடத்தப்பட்ட ஒரு தீண்டாமை கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பொதுவெளியில பகிரங்கமா பழனியப்பன் பேசினார். நமக்கு பெரும் அதிர்ச்சியா போச்சு, ஆச்சரியமா போச்சு. அப்போ நாம அந்த அவரோட அந்த ஒப்பீடு நினைச்சதுல தவறு இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சிச்சு. பழகருப்பையா பொதுவெளியில செயல்படுற, பேசுற, எழுதுற நபருக்கும் அவரோட தனிப்பட்ட வாழ்வைக்கும் துளியளவு கூட சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற அல்லாஹ் படைத்த அற்புத உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இஸ்லாமை பத்தி எழுதியிருக்கிறத ரொம்ப பெருமையா பிரபலமா பேசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு அதை எழுதி. ஆனா அவங்க குடும்பத்திலேயே இஸ்லாம் ஒரு சிறந்த மார்க்கம் அப்படின்னு தன் உணர்ந்து அதை ஆய்வு பண்ணி அதை ஏத்துக்கிட்ட அவங்க குடும்பத்தை சேர்ந்த இன்னொரு பழனியப்பன், அந்த பழனியப்பனை குடும்பத்தை விட்டு தள்ளி வச்சதாகவும், இப்போ கருப்பழனியப்பனோ இன்னொரு இஸ்லாம தலைவன பழனியப்பனோ அவங்க குடும்ப நிகழ்ச்சிகள்ல எங்க பங்கு பெற்றாலும் தான் வரமாட்டேன் அப்படின்னும் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை பலது அடுக்கினாங்க. அவரோட பொதுவெளி முகமும் குடும்பத்தோட முகமும் முற்றிலும் வேறானது. அவர் சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளிங்கிறது பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கு அப்படின்றத குற்றச்சாட்டை வச்சாங்க. நமக்கு உள்ளபடியே பேரதிர்ச்சியா இருந்துச்சு. அதோட நம்மால இந்த செயல்ல இருந்து அவர் ராமதாஸுக்கு கொடுத்த அந்த கடிதத்தோட இணைச்சு பார்க்க முடிஞ்சிச்சு. அவர் ஏதோ போற போக்குல சும்மா ஒரு உதாரணத்துக்கு அண்ணன் திருமாவையும் முதலமைச்சர் ஸ்டாலினையும் பேர் குறிப்பிட்டு ஒப்பிட்டு காட்டல, அவர் ஜாதி வன்மத்தோட ஒப்பீடு காட்டியிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சு. ஒரு மனிதனாவே நீங்க மதிக்கப்படணும் அப்படின்னா உங்க சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு நீங்க குறைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறதுல இருந்து தான் உங்களோட மரியாதை அப்படிங்கிறது கூடும். நீங்க பொதுவெளியில ஒரு பெரிய அரசியல் முதிர்ச்சி கொண்ட நபரா, ஒரு எழுத்தாளரா, பேச்சாளரா, இலக்கியவாதியா, சமத்துவவாதியா, முற்போக்குவாதியா, பெரியாரிஸ்டா, வள்ளலாரை பின்பற்றக்கூடியவரா தங்களை காட்டிக்கிட்டு குடும்பத்துக்குள்ள அவ்வளோ பெரிய தீண்டாமைய, ஒடுக்குமுறைய, விலக்குதலை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிற பழக்கருப்பையா இன்றைய தலைமுறைக்கு ஒரு பேரதிர்ச்சி தரக்கூடிய ஒரு நபராகவும் முற்றிலும் என்ன சொல்றது, ஒரு தவறான முன்னுதாரணமா பழகருப்பையா இன்றைய தலைமுறைக்கு காட்சியளிக்கிறாரு. அவரை நம்ம முற்போக்குவாதியா, தமிழர் உரிமை சார்ந்து பேசக்கூடிய ஒரு நபரா நினைச்சதுல அதுல துளி அளவு கூட அதுல பயன் இல்லை. இப்படிப்பட்ட நபரை நம்ம உதாரணமா எடுத்துக்கிட்டு எந்த செயலையும் முன்னெடுக்க முடியாது, யாருக்கும் உதாரணமா சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது அப்படிங்கிறத நம்மால இந்த பழக்கருப்பையால இருந்து உணர்ந்துக்க முடிஞ்சிச்சு. அவ்வளோ பெரிய குடும்பமா இருக்கு பழக்கருப்பையாவோட குடும்பம். பல ஆளுமைகள் கருப்பையா குடும்பத்துல இருந்து வெளியே வந்திருக்காங்க. இப்ப கருப்பழனியப்பனா இருக்கட்டும், இல்லை அந்த சமூகத்துல கொஞ்சம் உயர்ந்த சமூகம் அப்படின்னு இந்த பொது சமூகத்தால கருதப்படுற அந்த சமூகத்தில இருந்து, நல்ல பொருளாதார பின்புலத்திலிருந்து வந்து இந்த இந்து சமூக கட்டமைப்பு ஏற்றத்தாழ்வை பார்க்குது. இஸ்லாம் அவங்க பெரியப்பா பார்க்கறத இஸ்லாம் அல்லாஹ் படைத்த அற்புத உலகம் அப்படின்னு புத்தகம் எழுதுறதுக்கு முன்னாடியே அந்த குடும்பத்திலிருந்து இன்னொரு பழனியப்பன் வந்து இஸ்லாத்தை தழுவிருக்காரு. இஸ்லாத்தில் உள்ள சமத்துவ சிந்தனையை கொண்டு மட்டுமே தழுவிருக்காரு அப்படின்னும் போது அது எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் சாதாரணமான செயல் கிடையாது. ஏன்னா நாம் தினந்தோறும் ஒடுக்குமுறையை சந்திக்கிற ஒரு சமூகத்துல இருக்கிற ஒருத்தன் நம்ம வெளியில வந்து இந்த மதமும் வேணாம், ஒரு மயிரும் வேணான்னு தூக்கி போட்டு வேற மதத்தை தழுவுறதுங்கிறது வேற. எல்லாத்துலேயும் ஒரு 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 சொகுசான ஒரு நிலையில ஒரு உயர்தட்டு வர்க்கத்துல இருந்துக்கிட்டு, பொருளாதாரத்திலையும் சரி, சாதிய பார்வையிலையும் சரி, எல்லாத்துலேயும் மேல இருந்துக்கிட்டு, மேலே இந்த சமூகத்தால பார்க்கப்பட்டுக்கிட்டு, அதுல இருந்து விலகி இது ஏற்றத்தாழ்வை பார்க்குது அப்படின்னு, ஏற்றத்தாழ்வு உடைய மதமா இருக்கு அப்படின்னு அதுல இருந்து வெளியே வந்து இஸ்லாத்தை தழுவுறதுங்கிறது அவ்வளவு எளிமையான விஷயம் இல்லை. அதுவும் இவ்வளோ பெரிய அரசியல் பாரம்பரியம் கொண்ட குடும்பம்.
அந்த குடும்பத்தோட அந்த அரவணைப்பு இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, அந்த குடும்பத்தோட ஒன்றிணைஞ்சு பயணிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்ல, நான் இஸ்லாமை தழுவுறேன் அப்படின்னு ஒருத்தர் முடிவெடுக்கிறதுங்கிறது சாதாரணம் இல்லை. இன்னைக்கு கரு பழனியப்பன் எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமா மாறிட்டாரு. ஒரு இயக்குனரா, சினிமாக்காரரா, திராவிட கொள்கை கொண்டவரா, திமுக மேடைகள்ல தெரிகிறாரு. அவருக்கு ஒரு பெரிய புகழ் வெளிச்சம் கிடைக்குது. ஆனா இன்னொரு பழனியப்பனான இஸ்லாத்தை தழுவன அந்த பழனியப்பனுக்கு உண்மையிலேயே நாம மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவிக்கணும். அவர் செஞ்ச செயல் ரொம்ப சாதாரண செயல் கிடையாது, சாதாரண நபர் செய்யக்கூடிய செயல் கிடையாது. ஏன்னா மிக பெரும் தலைவர்களா பார்க்கப்படுற பழக்கருப்பையா போன்ற நபர்களே சிறுவில்லைத்தனமா நடந்துக்கும் போது அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் இவ்வளோ பெரிய செயலை செஞ்சது நம்ம ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிடக்கூடாது. மிக சிறப்பு வாய்ந்த மனிதர் அந்த மனிதர். மிக துணிச்சலான முடிவு அவர் எடுத்த முடிவு அப்படிங்கிறத நம்ம உண்மையிலே பாராட்டுகளை தெரிவிக்கிறோம் அந்த பழனியப்பனுக்கு. இவ்வளோ பெரிய முக்கியமான பிரபலங்கள், ஆளுமைகள் எல்லாம் பழக்கருப்பையா குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தும் பொது பெரிய வெளிச்சங்கள் அந்த குடும்பத்துக்கு கிடைச்சும் இந்த சோசியல் மீடியா காலத்தை, சமூக வலைதளத்தை உணர்ந்தும் இன்றளவும் ஒரு காதல் திருமணத்துக்கு தீட்டு பார்த்துக்கிட்டோம், தீண்டாமை பார்த்துக்கிட்டோம், குடும்பத்தை விட்டு விலக்கி வச்சுக்கிட்டோம் இருக்கிறத எவ்வளோ பெரிய கொடுஞ்செயல். அந்த கொடுஞ்செயல் செய்கிற ஒரு மனிதனை நம்ம ஒரு மனிதனாவே கருத முடியாது. அவர் எப்பேற்பட்ட இலக்கியவாதியா இருக்கட்டும், எழுத்தாளராக இருக்கட்டும், இந்த செயல்ல ஒழுக்கமில்லாத சாதி பார்க்கிற ஒரு மனிதரை நாம எந்த செயல் கொண்டும் பாராட்ட முடியாது, புகழ முடியாது, தூக்கி கொண்டாடவே முடியாது. அது உறுதியா இருக்கும். இப்பேற்பட்ட நபர்கிட்ட இருந்து போற கடிதம் ராமதாஸ் கிட்ட போச்சுன்னா கரெக்டா அவரு நிறைய தடவை எங்க ஐயா அவர் ஐயா மரியாதைக்குரிய ஐயான்னு பேசும்போது நமக்கு சந்தேகமா இருந்துச்சு. கடிதத்துல அண்ணன் திருமாவையும் ஸ்டாலினையும் குறிப்பிட்டிருக்கும் போதோ கூடுதல் சந்தேகம் வலுத்துச்சு. அது பழனியப்பன் ஓப்பன் பண்ண பிறகு அந்த சந்தேகம் உறுதியாயிடுச்சு. மிகப்பெரிய ஜாதி வெறியனான, அயோக்கியனான, மன்னிக்கணும், மரியாதை கொண்ட நபர் தான், நாம் பெரும் மதிச்ச நபர் தான் பழக்கருப்பையா. இருந்தாலும் அவரோட சாதி வெறி அவருக்கு நம்மளால மரியாதையை மதிப்பை கொடுக்க முடியல. ஜாதி வெறியனான பழக்கருப்பையா இன்னொரு ஜாதி வெறி குடும்பத்துக்கு அறிவுரை வழங்கியிருக்காரு. இங்க சமத்துவ நிலைக்கிட்டோம்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய தலைவரான அண்ணன் திருமா கிட்ட தோக்குறது அவமானம் அப்படின்னு ஒரு உதாரணத்தை காட்டி ஒரு கடிதத்தை கொடுக்கறது மிக வன்மையான கண்டனம் தெரிவிக்க வேண்டிய விஷயம். நான் அந்த கடிதம் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல நீ யாருக்கிட்ட தோக்குறத அவமானமாக்குறதுனாலும் அண்ணன் திருமா கிட்ட தோக்குறத கௌரவமா கருதிருக்கணும். ஏன் கருதுறோம்? ஏன் அண்ணன் திருமா கிட்ட தோக்குறத கௌரவமா கருதணும்? அந்த மனுஷன் எந்நேரம் மக்களுக்காக போராடிட்டு இருக்காரு. அந்த மனுஷன் எந்நேரம் சமத்துவத்துக்காக போராடிட்டு இருக்காரு. அந்த மனுஷன் எந்நேரம் மாநில உரிமைக்காக போராடிட்டு இருக்காரு. அந்த மனுஷன் எந்நேரம் மொழியை காக்க போராடிக்கிட்டு இருக்காரு, மொழி உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. கர்நாடகாவில் தமிழ் குறித்த சர்ச்சை எழுந்தப்ப எல்லாரும் கமலுக்கு ஆதரவா பேசணும், கன்னடா மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு பேசணும், கமலை தூக்கி கொண்டாடணும். வரலாற்று ரீதியை யார் பதில் கொடுத்து உட்காந்துக்கிட்டு இருக்கணும்? எங்க விவாதங்களை நடத்துனீங்க? அண்ணன் திரும்ப உட்காந்து வரலாற்று அவர் வாசிச்ச புத்தகங்கள் வரலாற்று தரவுகளோட பதில் கொடுத்தாரு. இந்த மாதிரி மொழி உறவா இருக்கட்டும், மாநில சுயாட்சியா இருக்கட்டும், இந்துத்துவ சக்திகளை எதிர்கொள்றதா இருக்கட்டும், களத்துல நின்று எல்லா களங்கள்லயும் எல்லா தளங்கள்லயும் அண்ணன் திருமா மாதிரி ஒரு போராளியை நம்மால இந்த சமகாலத்துல பார்க்கவே முடியாது, காட்டவே முடியாது. அப்பேற்பட்ட நபர்கிட்ட நம்ம தோக்குறோம் அப்படின்னா அது சமத்துவத்துக்கான தோல்வி, அது சுயமரியாதைக்கான தோல்வி, அது கொள்கைக்கான தோல்வி. அவரை எதிர்த்து நம்ம ஜெயிக்கிறதா இருந்தாலும் அவரை விட தீவிரமா நான் கொள்கை பேசி காட்டுறேன், அவரை விட தீவிரமா நான் சமத்துவத்தை முன்னெடுத்து காட்டுறேன், மாநில சுயாட்சியை பேசி காட்டுறேன் அப்படின்னு வேணா ஜெயிச்சு காட்டலாம். அந்த வெற்றியும் அவருக்கு சமர்ப்பணமானதா தான் இருக்க முடியும். எவ்வளவு பெரிய ஜாதி புத்தி, ஜாதிய வன்மம், ஜாதி வெறி பேச்சு, ஜாதி வெறி உதாரணம் திருமாவையும் ஸ்டாலினையும் மேற்கோள் காட்டுனது அப்படிங்கிறது பச்சை அயோக்கியத்தனம். ரெண்டு பேரோட சாதிய பின்புலமா வச்சு மட்டுமே பழக்கருப்பையா அந்த உதாரணத்தை ராமதாஸ்க்கு கடிதம் மூலமா அந்த ஜாதி வெறி அனுப்பிச்சிருக்காருங்கிறத தாண்டி வேற எதுவுமே கிடையாது. ஜாதி வெறி பிடித்தவர்கள் நாசமாய் போகட்டும். அவர்கள் எத்தனை காலம் பொய் பேசி ஒரு பிம்பத்தை கட்டமைத்தாலும் இந்த உலகத்தில் அம்பலப்பட்டு போவார்கள். இது பழக்கருப்பையா அம்பலப்படும் காலமாக மாறிப்போய்விட்டது. தொடர்ந்து பேசலாம். ஜாதி வெறியர்களின் முகத்துவ திரையை கிழித்தெறிவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.
ஆண்ட்ராய்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டான்னு கேட்க வந்தா உன் மேல கோபம் வரும். ஆண்ட்ராய்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டான்னு கேள்வி கேட்ட உன் மேல கோபம். ஒண்ணு சேர்ந்து நிக்கிறப்ப தனித்தனியாக நம்மள சண்டை போட வைக்கிறாங்க பரம்பரையாக. ஒண்ணு சேர்ந்து நிக்கிறங்க தனித்தனியாக நம்மள சண்டை போட வைக்கிறாங்க பரம்பரையாக. எப்படி 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 இத கேட்கலனா எப்படி 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 இத மாத்தலனா எப்படி 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 இத கேட்கலனா எப்படி 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 இத மாத்தலனா எப்படி.